ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜூலை 1க்கான நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்திய செமிகண்டக்டர் திட்டம் 2.0 வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செமிகண்டக்டர் திட்டம் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் கணினி சிப் தயாரிப்பு மற்றும் மின்னணு தொழில் சூழலை மேம்படுத்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த செமிகண்டக்டர் திட்டம். இந்த திட்டத்தில் 2.0 அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா, இரண்டாவது கட்டத்திற்கு வந்து போகிறாங்க. இதுக்காக மத்திய அரசு வந்து 1.25 லட்சம் கோடியை வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. முதல் கட்டம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிப் தயாரிப்பு ஆலைகளை வந்து நிர்வகிக்கிறதுல வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. இந்த 2.0 திட்டமானது உள்நாட்டு சிப் வடிவமைப்பு மற்றும் மூலப்பொருட்கள் உற்பத்தி தேவையான உபகரணங்கள் மற்றும் விநியோக சங்கிலியை வந்து பலப்படுத்துவதை தான் நோக்கமாக கொண்டிருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, மகேந்திரகிரியில் இருக்க இஸ்ரோவில் 175 டன் உந்து விசை செமி கிரையோஜெனிக் என்ஜினை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் காவல் கிணறு அப்படின்ற பிளேஸில் தான் மகேந்திரகிரி இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வச்சு 175 டன் உந்து விசை திறனுடைய செமி கிரையோஜெனிக் என்ஜினை வந்து சோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டில் அமலுக்கு வர உள்ளது. எப்போதிருந்து அப்படின்னா, ஜூலை 1 முதல் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டம் எப்படின்னா, நாடு முழுவதும் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாளைக்கு வேலைவாய்ப்பு வழங்குறதா இந்த திட்டத்தோட நோக்கம். இதுக்கு என்ன பேர் வந்து புதுசாக வச்சுருக்காங்க அப்படின்னா, விபிஜி ராம்ஜி சொல்லிட்டு புதிய திட்டத்துக்குமா இந்த பேரை வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்துச்சு. அதோட நேம் தான் விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து மாற்றிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் ஜூலை 1 முதல் அமலுக்கு வர உள்ளது. ஓகே, இந்த திட்டத்தை பற்றி நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிராமப்புற குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வந்த வேலை உத்தரவாதம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு இதை சொல்லுவாங்க. அந்த 100 நாள்லேருந்து இப்போ வந்து 125 நாளாக வந்து உயர்த்தியிருக்காங்க. திட்ட செலவில் வந்து 60% நிதியை வந்து மத்திய அரசும் 40% நிதியை வந்து மாநில அரசும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த திட்டத்தின்படி 2047 ஆண்டுக்குள்ளே இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற நோக்கத்தோடு தான் இந்த ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2026லேருந்து 27 நிதியாண்டில் இத்திட்டத்துக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, 95,692.31 கோடியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூலை 1க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம். இது 1991லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. டாக்டர் பிதான் சந்திரா ராய் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அதை நினைவு கூற விதமாக தான் இந்த தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட்டு ஜூலை 1 வந்து வேறு என்ன முக்கிய தினம் அப்படின்னா, பட்டய கணக்காளர்கள் தினம். 1949ஆம் ஆண்டு தான் ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த பட்டய கணக்காளர் இதை வந்து தொடங்கியிருப்பாங்க. அது நிறுவப்பட்ட நாளை தான் வந்து இப்போ நம்ம ஜூலை 1 வந்து பட்டய கணக்காளர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாட்டின் கணக்கியல் தர நிலைவுகளை வந்து நிர்வகிக்கிற ஒரு முக்கிய அமைப்பாக தான் இந்த ICAI அமைப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூலை 1 வந்து இம்பார்ட்டன்ட் டே என்னென்னா, ஜிஎஸ்டி தினம். ஜிஎஸ்டி வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா, 2017 ஜூலை 1 அன்னைக்கு தான் நாடு முழுவதும் வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. அந்த நாளை தான் வந்து ஜிஎஸ்டி தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பல்வேறு மறைமுக வரிகளை ஒருங்கிணைத்து ஒரே வரி ஒரே நாடு அப்படின்ற திட்டத்துக்கு கீழே தான் இந்த ஜிஎஸ்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 2017 ஜூலை 1. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டண்டான ஒன்லைன்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நாட்டோட புதிய இராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், மாநிலங்களவையோட எதிர்க்கட்சி தலைவராக மல்லிகா அர்ஜுன் கார்கே மீண்டும் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், மாணவர்கள் தற்கொலைகளை வந்து தடுக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் வந்து தேசிய பணிக்குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. 2 தடவை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் புவியரசு அவர்கள் வந்து இன்னைக்கு காலமாயிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, இந்தியாவின் UPI சேவையை வந்து கிரீஸ் நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து, ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி அவங்க வந்து இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வருகை தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், தமிழக புதிய பாடத்திட்டத்திற்காக மயில்சாமி அண்ணாதுரை அவங்களோட தலைமையில் ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்.
நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஸ்ரீ சுக்லா ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. த செகண்ட் ஆர்பிட் த பிலீஃப் ஆஃப் மென் த ட்ரீம் ஆஃப் 1.4 பில்லியன் ஹார்ட் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காரு அப்படின்னா சுபான்ஸ்ரீ சுக்லா. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து குஜராத்தில் வந்து ஹெல்த் பாஸ்போர்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஃபேமிலி கேர் ட்ராக்கர் மற்றும் ஹெல்த் பாஸ்போர்ட் அப்படின்ற இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 65வது தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூஸ் எல்லாமே இன்றைக்கி கவர் பண்ணிட்டோம். இது மாதிரி தகவல் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.